அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வரும் ஏப்ரலில் முழு சூரிய கிரகணம் ஏற்பட உள்ள நிலையில் மெய்ஞான உலகம் முழுவதும் இது குறித்த பேச்சாகவே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம், ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 8 முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. தற்போது மக்கள் இதனை காண திட்டமிட தொடங்கிவிட்டனர். இதனை வெறும் கண்ணில் பார்க்கலாம் என்றும் நாசா கூறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விண்ணில் பல நிகழ்வுகள் நடக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் உள்ளிட்டவை விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் பலத்த கவனத்தை பெறும் என்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் வானில் முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு அதை சுற்றி இருக்கிறது என்றே சொல்லலாம். பலருக்கும் இந்த கிரகணங்கள் உள்ளிட்ட வானில் நடக்கும் நிகழ்வுகளை காண்பதற்கு ஆர்வம் கொள்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலருக்கு இதில் விருப்பம் இருக்காது. ஆனால் வரும் ஏப்ரல் மாதம் வர இருக்கும் இந்த முழு சூரிய கிரகணம் என்பது இது குறித்து ஆர்வம் இல்லாதவர்களையும் ஈர்க்கக்கூடியதாகும். ஆம், வரும் ஏப்ரல் 8 நடைபெற உள்ள இந்த முழு சூரிய கிரகணத்தை தங்களின் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து பார்க்க உலகில் பலரும் காத்திருக்கின்றனர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? இன்னும் 8 நாட்கள் கழித்து வருகின்ற சூரிய கிரகணம் குறித்த தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். முதலில் ஏப்ரல் 8 ஏற்படக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் பலரின் வாழ்நாளில் நடக்கும் கடைசி கிரகணமாகவே கூட இருக்கலாம். ஏனென்றால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு, அதாவது 2044 ஆண்டு வரை இதுபோன்ற முழு சூரிய கிரகணம் நடக்கவே நடக்காது என நாசா தெரிவித்துள்ளது. சூரிய கிரகணம் என்றால் நிலவின் நிழல் பூமியில் விழுந்து சூரிய ஒளியை தடுக்கும் என்பது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இருப்பினும் அதனையும் இப்பொழுது நாம் விரிவாக காணலாம். இந்தியாவில் பார்க்க முடியுமா? இது போன்ற முழு சூரிய கிரகணம் என்பது மற்ற சாதாரண சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் போன்றில்லாமல் மிகவும் அழகானது என்றும் மிகவும் அற்புதமான ஒன்றாகவும் இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். முழு சூரிய கிரகணம் குறித்து நாசா கூறுகையில், நிலா சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில் செல்லும்போது பூமிக்கு சூரியனின் முகத்தை முற்றிலுமாக மறைக்கும். எனவே பூமியின் நிலவின் நிழல் விழும் பகுதிகளில் இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். பகலோ இரவோ இந்த முழு சூரிய கிரகணம் ஏற்படும் போது முற்றிலும் இருள் சூழ்ந்து காணப்படும் என்கிறது. அந்த வகையில் இந்தியர்கள் சற்று துரதிர்ஷ்டசாலிகள் எனலாம். ஏனென்றால் நிலவின் நிழல் இந்தியாவின் மீது விழாது. எனவே இந்தியாவிலிருந்து இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்திய நேரப்படி ஏப்ரல் 8 இரவு 9:12 மணிக்கு தொடங்கும் இந்த முழு சூரிய கிரகணம் நள்ளிரவு 2:22 வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதே அமெரிக்கர்கள் தயாராகிறார்கள். இது வட அமெரிக்க நாடுகளில் நன்றாக தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு ஆகஸ்ட் 17 பின் தற்போதுதான் அங்கு சூரிய கிரகணம் தென்பட உள்ளது. சரியாக 6 ஆண்டுகள் 7 மாதங்கள் 18 நாட்களுக்கு பின் அது அங்கு நிகழ உள்ளது. நிலவின் பாதை, கிரகணம் நிகழும் நேரம் மற்றும் இதன் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக இந்த கிரகணம் மற்றவையை விட இன்னும் உற்சாகத்தை தருகிறது எனவும் நாசா தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2017 ஆண்டு நிகழ்ந்ததை விட வரும் ஏப்ரலில் நிகழும் முழு சூரிய கிரகணத்தின் பாதை அகலமாக உள்ளது என்றும் அமெரிக்காவில் இதுவரை பார்த்திராத வகையில் இந்த கிரகணம் அதிகமாக தெரியும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. எனவே வட அமெரிக்க பகுதிகளை சேர்ந்த மக்கள் வரும் ஏப்ரல் 8 தேதியன்று
தங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் சேர்ந்து முழு சூரிய கிரகணத்தை காண திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த கிரகணத்தை மக்கள் வெறும் கண்களாலும் பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக 2044 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்றுதான் இதுபோன்ற முழு சூரிய கிரகணம் நிகழும் என்றும், இருப்பினும் இதுபோன்ற அகலமாக இல்லாமல் குறைவான பகுதிகளிலேயே அந்த கிரகணம் தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த பதிவிலிருந்து நாம் அனைவருமே இந்த ஏப்ரலில் வரக்கூடிய முழு சூரிய கிரகணத்தினுடைய முக்கியத்துவத்தை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த ஏப்ரலில் 2024 வருகின்ற முழு சூரிய கிரகணத்திற்கு பிறகு அடுத்த முழு சூரிய கிரகணம் 2044 தான் நிகழ உள்ளது. அந்த நேரத்தில் பல பேர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வரும் ஏப்ரலில் வருகின்ற முழு சூரிய கிரகணத்தை நம் குடும்பத்தினரோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பார்த்து சந்தோஷப்படலாமே. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.